காழ்ப்புணர்ச்சியோ பழிவாங்கும் குணமோ ஒருவரிடமோ அல்லது ஒரு தேசத்திடமே இருக்குமே ஆனால் நம்மால் வளர முடியாது. மாறாக அன்பும் அரவணைக்கும் குணமும் நம்மிடம் இருக்குமே ஆனால் ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டுவிடலாம் என்று சொன்ன மனிதரைத்தான் ஒரு தேசம் நாட்டின் அமைதியை சீர்குலைத்தார், ஆயுதமேந்தி போராடினார் என்று சொல்லி 27 ஆண்டுகள் கடும் சிறையில் வாட்டியது. அதே சமயம் அவரைத்தான் இந்த உலகத்திற்கான அமைதியை நிலைநாட்டினார் என்று சொல்லி அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசை கொடுத்து கௌரவப்படுத்தியது. அவர்தான் தென்னாப்பிரிக்க காந்தி என்று அழைக்கப்படும் நெல்சன் மண்டேலா அவர்கள். எந்த நாட்டோட நாடாளுமன்றம் கூடி இந்த மனிதர் தேச விரோத செயல்களில் ஈடுபட்டாரு, அமைதியை சீர்குலைச்சாரு, மனித உரிமை செயல்களில் ஈடுபட்டாருன்னு சொல்லி அவரை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டு அவரை 27 ஆண்டுகள் சிறையில் வச்சு வாட்டியதோ அதே தேசத்தோட நாடாளுமன்ற வாசல்ல இன்னைக்கு சிலையா இருக்காரு. சிலை வைக்கும் அளவுக்கு அவர் உயர்ந்தாருன்னா அதுக்கு பின்னாடி அவருடைய உழைப்பு எவ்வளவு இருந்திருக்கும் என்பதை இன்றைய தலைமுறை பிள்ளைகள் நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.